student, question number 3. Subtract 1 divided by x square plus 2 from 2x power cube plus x square plus 3 divided by x square plus 2 whole square கொடுத்துருக்குது. From அப்படின்னா இதிலிருந்து இதை subtraction பண்ண சொல்லி மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு subtract 2 from 10 கொடுத்துருக்கு. இந்த ஃப்ரமுக்கு அப்புறம் இருக்குல்ல, ஃப்ரமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட் 10, அதை 10 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் கொடுத்துருக்கல, அதுக்கான சிம்பிள் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரமுக்கு ஃப்ரண்டில் இருக்கல முன்னாடி அந்த 2 அப்படி ரைட் பண்ணுங்கள். இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 8. அதே மாதிரி நம்ம இங்கே கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரமுக்கு அப்புறம் உள்ளதை எடுத்துக்கலாம். ஃப்ரமுக்கு அடுத்து இருக்கிறது இதுதான் இருக்குது. இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 2x power cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃப்ரமுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 1 டிவைடிங் பை, இந்த ஃப்ரமுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சப்ராக்ட் கொடுத்துருக்கலாம். அப்போ சப்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரமுக்கு முன்னாடி உள்ளதை ரைட் பண்ணிடலாம். 1 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதில் இப்போ சப்ராக்ஷன் அடிஷன் இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம டினாமினேட்டர் வேல்யூவை கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். டினாமினேட்டர் வேல்யூவில் பார்த்தோம்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு ஆர்டர் கம்மியாக இருக்குது. அதனால நியூமரேட்டர் வேல்யூலையும் டினாமினேட்டர் வேல்யூலையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ கம்பேரிங் பண்ணி பார்த்தோம்னா இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண நினைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு டினாமினேட்டர் வேல்யூமே நமக்கு சேமாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ எழுதிட்டு நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம். டினாமினேட்டர் வேல்யூவை ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூவில் 2x பவர் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2x பவர் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸால் எவ்ரி டைமையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இல்லை எதாவது கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயரையும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குதோ அதை ஆன்சராக எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 2x பவர் கியூப் 3லேருந்து மைனஸ் 2 போச்சுன்னா ப்ளஸ் 1 டிவைடிங் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை எழுதி மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.